இந்த வீடியோவில் பொது தமிழ்ல இருந்து மிக முக்கியமான கேள்விகள்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். முதல் கேள்வி, மரம் பாட வந்த மறவன் என்று பாரதியாரை புகழ்ந்து கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். மரம் பாட வந்த மறவன் யார்? பாரதியார். இவ்வாறு அழைத்தவர் பாரதிதாசன். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என கூறும் நூல் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தொல்காப்பியம். மூன்றாவது கேள்வி, தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. ஆன்சர் 9. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 9. நான்காவது கேள்வி, வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் வானம் கூட்டல் அளந்தது. வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. ஐந்தாவது கேள்வி, பொருந்தாததை கண்டறிக. இதற்கான விடை ஆப்ஷன் டி, விசும்பு வானம். மயக்கம் கலவை, மரபு வழக்கம், செய்யுள்னா பாட்டு, விசும்பு மேகம்னு இருக்கு, அது தவறானது. விசும்பு வானம். ஆறாவது கேள்வி, செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் ஈரா இளங்குமரனார். ஏழாவது கேள்வி, வல்லின மெய் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? பொருத்துகளை அடிக்கடி கேட்பாங்க. ஆன்சர் மார்பு. மற்ற அனைத்துமே நம்ம பார்த்துக்கலாம். உயிர் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. வல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. மெல்லின மெய் எழுத்துக்கள் மூக்கு. இடையின மெய் எழுத்துக்கள் கழுத்து. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து அடிக்கடி நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து எட்டாவது கேள்வி, மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறப்பது. ஒவ்வொரு ஆப்ஷனாக சொல்லி பாருங்க. ஆன்சர் இப், இம். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, நரி விருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் திருத்தக்க தேவர். நரி விருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். பொருந்தாததை கண்டறிக. சோறு தின், தண்ணீர் குடி, இலை பறி, பானை வனை. இதற்கான சரியான விடை சோறு உண். சோறு தின்னு இருக்கு, சரியான விடை சோறு உண். 11வது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். இவரை பற்றின பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்குது, நம்ம பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு. இவருடைய சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு, பாவலர் மணி. இவர் இயற்றிய நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். இது எல்லாமே தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 12வது கேள்வி, கரியன் என்பது எவ்வகை குறிப்பு வினைமுற்று? ஆன்சர் பண்பு. கரியன் அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கிறது, அதனால் இது பண்பு சார்ந்த குறிப்பு வினைமுற்று. 13வது கேள்வி, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று எது? ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. 14வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தன்வினை வாக்கியம் எது? இவற்றுள் தன்வினை வாக்கியம் ஆப்ஷன் பி, மலர்விழி எழுதினால். ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர்விழி எழுதாமல் இரால். இது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். ஆப்ஷன் சி, பிறவினை வாக்கியம் மலர்விழி எழுதுவித்தால். ஆப்ஷன் டி, எதிர்மறை வாக்கியம் மலர்விழி எழுதவில்லை. 15வது கேள்வி, பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் யார்? பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் கல்லாதவர். 16வது கேள்வி, ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் எது? ஆன்சர் விழைவு தொடர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீடூடி வாழ்க, இது விழைவு தொடர். அடுத்து, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியினாலும் அறியப்படும். 18வது கேள்வி, பொறுத்துக. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பழங்குடியினர் ட்ரைப்ஸ், பள்ளத்தாக்கு வேலி, சமவெளி பிளெயின், மலைமுகுடு ரிட்ஜ். 19வது கேள்வி, ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்றான நீலகேசி என்னும் நூலில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது?
நீலகேசியில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 10. இது கடவுள் வாழ்த்து நீங்களாக. இது பார்த்துக்கோங்க. 20வது கேள்வி, கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் தேரூர், குமரி மாவட்டம். சம்டைம்ஸ் குமரி மாவட்டம் மட்டும் இருக்கும், பார்த்துக்கோங்க. கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் குமரி மாவட்டம், தேரூர். என் கதை என்பது யாருடைய தன் வரலாற்று நூலாகும்? என் கதை என்பது நாமக்கல் கவிஞருடைய தன் வரலாற்று நூல். 22வது கேள்வி, மதுரையை தமிழ்கெழு கூடல் என கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். புறநானூறு எந்த நகரத்தை தமிழ்கெழு கூடல் என்று குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை. 23வது கேள்வி, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவன் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கவிமணி தேசிய விநாயகனார். 24வது கேள்வி, ஒட்டக்கூத்தரின் காலம் என்ன? ஒட்டக்கூத்தரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. 25வது கேள்வி, நந்தி கலம்பகம் எந்த மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? ஆன்சர் 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகம் 3ஆம் நந்திவர்மன். 26வது கேள்வி, நெஞ்சு விடு தூது என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நெஞ்சு விடு தூது என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி, உமாபதி சிவாச்சாரியார். 27வது கேள்வி, சீவக சிந்தாமணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 3145. சீவக சிந்தாமணி 3145. 28வது கேள்வி, பெரிய திருவந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர்? பெரிய திருவந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். 29வது கேள்வி, சேரமான் காதலி என்னும் நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சேரமான் காதலி என்னும் நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன். 30வது கேள்வி, சேக்கிழார் பெரிய புராணத்திற்கு இட்ட பெயர்? சேக்கிழார் பெரிய புராணத்திற்கு இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழில் இருந்து மிக முக்கியமான 30 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.